ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கேபினெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஹோல்ஸ் போட்டிருக்கேன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் அந்த கேபினெட்டில் வந்து அந்த ஆக்ரிலிக் பேனல் வந்து உட்காரல, அதனால் கொஞ்சம் கட் பண்ணி விட்டேன். இந்த ஃபேன் வந்து இதில் ஃபிக்ஸ் ஆகலை, அதனால் சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். ஒரு பிவிசி பைப் வந்து இந்த ஃபேனுக்கு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி, அந்த ஹோல்ஸில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. இது வந்து இப்படி ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு காற்று நல்லா வெளியில் போகும், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். நம்ம டிசி டு டிசி ஸ்டெப்பு பூஸ்டர் வாங்கினோம்ல, அதுலேயே வந்து இந்த பேஸ் ஸ்க்ரூ வந்து கொடுத்துருந்தாங்க அதை ஃபிட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா, நான் மார்க் போட்ட ஹோல்ஸ் வந்து சரியாக ஃபிட் ஆகலை. அதனால் 3 மட்டும் தான் கரெக்டாக இருந்தது. முன்னோர் வந்து சரியான ஹோல்ஸாக இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி இன்புட் வோல்டேஜ் கொடுக்கறதுக்கு அந்த பக்கம் வச்சுக்கிட்டேன். அதே போல் ஃபேனையும் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபேன் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஷேப்புக்கு அந்த மாதிரி கரெக்டாக ஃபேனையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். அங்கே வந்து இப்போ நம்ம ஸ்பீக்கருக்கான கனெக்ஷன் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ ஸ்பீக்கர் சாக்கெட் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இன்புட் வந்து பார்த்திங்கன்னா 12 வால்ட் டிசி பின் டைப்பில் தான் நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. ஒரு டிசியில் ஒர்க் ஆக மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ 12 வால்ட் டிசிக்கு வந்து இந்த பின் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சப்வூஃபருக்காக யூஸ் பண்ணக்கூடிய மோனோ போர்டு. இது வந்து சிங்கிள் பவர் சப்ளை ப்ளஸ் சிங்கிள் இன்புட் அண்ட் சிங்கிள் அவுட்புட், ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த ஊஃபர் போர்டு. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் பிரச்சனை இருந்தது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃபிக்ஸ் ஆச்சு. அடுத்தபடியாக நம்ம வைக்க போகிறது கேஎம்எஸோட சப் ப்ரீ போர்டு, ஓகேங்களா. இது வந்து சிங்கிள் சப்ளை தான். ஸோ இதை வந்து நம்ம அந்த கரெக்ட் பொசிஷன் வச்சுருக்கலாம். இல்லை 2 ஹோல்க்கான ஆப்ஷன் தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி வச்சுட்டாக்கா நம்ம அதுலேருந்து எடுக்கக்கூடிய கண்ட்ரோலர் வந்து சரியாக இருக்கும். ஸோ அதே போல் நான் ஆல்ரெடி ஒயர் கொடுத்துருக்கேன், அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக கூட நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து போர்டுக்கான கரெக்டான பொசிஷன் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப் ப்ரீ முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட கிளாஸ் டி போர்டு வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து ஸ்க்ரூ போட்டு வச்சுட்டேன். ஸோ கிளாஸ் டி போர்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒயரிங் எதுவும் அந்தளவுக்கு பெருசாக கிடையாது, எல்லாமே ஸ்க்ரூ டைப் தான். ஸோ ஸ்க்ரூ பண்ணிக்கலாம், ப்ளக் அண்ட் ப்ளே. நம்ம ஆடியோ இன்புட் கொடுக்குறதும் ப்ளக் டைப்னால இதை நம்ம வந்து போல்ட் போட்டு ஃபுல் டைட்டு கூட வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்தபடியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறது பிடி போர்டு, ஜிடெக்கோட பிடி போர்டு. இது எஸ்எம்டி டைப்பு. இது சிங்கிள் பவர் சப்ளை 12லேருந்து 24 வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா 3 ஸ்க்ரூ தான் போட முடிஞ்சது. 4th ஸ்க்ரூ வந்து கரெக்டாக மார்க் பண்ணாலும் அந்த கடையில் வந்து சரியாக வந்து ஹோல்ஸ் போடலை, அது எதனாலும் தெரில. ப்ளஸ் அவங்களுடைய மோட்ரு வந்து ஆர்பிஎம் ரொம்ப லோவாக இருந்தாலும் ரொம்ப வந்து டேமேஜ் ஆகி தான் வந்தது. அதுக்கப்புறம் நான் தட்டி எடுத்து போட்டேன். ஸோ நம்மளோட 2.1 ஆம்ப்ளிஃபயருக்கான எல்லா போர்ட்ஸுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து வயரிங் பண்ண போகிறோம். ஆக்சுவலி கெப்பாசிட்டி ஆர்டர் பண்ணியிருந்தேன், பட் டைமுக்கு வருமானு தெரியல. ஆனால் வந்துருச்சு. ஸோ ஆனால் நான் மார்க் பண்ணக்குள்ளார வந்து கெப்பாசிட்டி என்ன சைஸில் வரும்னு எனக்கு தெரியல. அதனால் இப்போ என்ன பண்ணுறது எனக்கு தெரியாமல் இருந்தது. ஏன்னா இந்த கெப்பாசிட்டர் கண்டிப்பாக இந்த போர்டுக்கு வேணும். நம்ம வந்து டிசி சப்ளை கொடுக்குறோம் அப்படின்னாக்கா பவர் வந்து ஸ்டேபிளாக வரணும், அது கண்டிப்பாக வேணும். ஸோ வோல்டேஜ் இன்புட்கான பின்னில் வந்து நம்ம கரெக்டாக 2 பின்னு கனெக்ட் பண்ணிக்கலாம். 2 ஒயர் கனெக்ட் பண்ணிக்கிறேன், ஒரு ஒயர் தனியாக வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த வந்து சுவிட்சுக்கு போகக்கூடியது. ஸோ ப்ளஸ்ஸு வந்து டேரெக்டாக சுவிட்சு போய்ட்டு அதுலேருந்து க்ரீன் ஒயரில் வந்து நம்ம போர்டுக்கு போயிடும். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த ஒயர், அதாவது ப்ளஸ் மைனஸ் வந்து டைரெக்டாக கொடுக்காம சுவிட்சுக்கு வருது. ஸோ ப்ளஸ் வந்து க்ரீன் ஒயர் வந்து அதில் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். பிளாக் ஒயர் வந்து அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அந்த சுவிட்சுக்கு ஒரு ஒயருக்கான ஸ்லீவ்ஸ் வந்து போட்டேன். ஹீட் ஸ்ட்ரிங்க் வந்து போட்டுக்கிட்டேன். என்கிட்ட ஸ்லீவ்ஸ் இல்லாதனால இருக்கிற ஹீட் ஸ்ட்ரிங்க் கனெக்ட் பண்ணிவிட்டேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கான இன்புட் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபேனுக்கான இன்புட் எங்கேருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம டிசி இன்புட் கொடுக்குறோம்ல 12 வால்ட், அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 24 வால்ட்டில் இது ரன் ஆகாது. ஸோ அதனால் அதை கட் பண்ணிவிட்டு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ சுவிட்சுக்கான ஒயர் வந்து வெளியில் விட்டுடலாம், ஸோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். ஸோ இதுக்கு நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து 1436 ஒயர் தான். நம்ம ரிப்பன் கேபிள் யூஸ் பண்ணுறதில்ல, அது சரியாக வராது. அதனால் வோல்டேஜும் பிரச்சனை வரும். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது இந்த 1436 ஒயர் தான். ஸோ அது குவாலிட்டியாகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்பீக்கர் அவுட்டுக்கான ஒயர் வந்து அதையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 2வது ஸ்பீக்கருக்கான அவுட்புட் ஒயரும் நம்ம வந்து கரெக்டாக அந்த ரெட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கேன், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ நான் இப்போ அந்த கலெக்டர் வந்து ஒயரை வந்து நான் இதில் சால்வ் பண்ணிக்கிறேன். அடுத்தபடி நம்ம ஃபேன் கனெக்ட் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா. ஸோ அந்த ஒயர் வந்து ஹீட் ஸ்ட்ரிங் போட்டு இந்த மாதிரி ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஒயர் நல்லா சேஃபாக இருக்கும் நம்மளுக்கு பக்கத்தில். ஏன்னா வந்து நம்ம டிசி டு டிசி ஸ்டெப்பு பூஸ்டர் கொடுத்துருக்கோம், அதோடய ஹீட் வந்து அதை எந்த அளவுக்கும் பாதிக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக அந்த லைனை எடுத்து இந்த இதுக்கான இன்புட் கொடுக்குறோம் பார்த்திங்களா, நம்மளுடைய கன்வெர்ட்டர், அந்த கன்வெர்ட்டரில் வந்து டைரெக்டாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா சுவிட்ச் ஆன் பண்ணாக்கா நம்மளுக்கு வர மாதிரி வந்துடும். தட் மீன்ஸ் சுவிட்ச் ஆன் பண்ணாக்கா ஆன் ஆயிரும். அந்த 10,000 MFT கெப்பாசிட்டர் வைக்க போகிறதுனால இந்த மோனோ போர்டை கைட்டிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாம்ப் செஞ்சுக்கிட்டேன் பிவிசி பைப்பில்.
ஸோ அதை வந்து நம்ம அனபாண்ட் வச்சு ஒட்டிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணலாம், பட் அங்கே போடுறதுக்கு அங்கே இடம் வசதி கிடையாது. அதனால் அனபாண்ட் போட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மோனோ ஆம்ப்ளிஃபையருக்கான அதாவது சப்வூஃபருக்கான போர்டுக்கு வந்து நம்ம கரெக்டாக வந்து இன்புட் வோல்டேஜ் கொடுக்குற பவர் லைனும், அதே போல் வந்து ஆடியோ அவுட்புட்க்கான லைனும் ப்ளஸ் வந்து ஆடியோ இன்புட்க்கான லைன் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கரெக்டான கனெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ இந்த போர்டோட ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த போர்டு இப்போ பார்க்கலாம். சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா க்ளூ கம் வச்சு ஒட்டி போடுவாங்க. ஸோ க்ளூ கம் வந்து அந்த அளவுக்கு சேஃபாக பிடிச்சிக்காது, கொஞ்சம் லைட்டாக ஷேக் ஆனாலும் உடஞ்சிரும். நம்ம அதுக்கு வந்து இந்த மாதிரி அனபாண்ட் போட்டு கரெக்டாக ஒட்டிட்டோம் அப்படின்னாக்கா எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ பிவிசியும் இரும்பு வந்து நல்லாவே ஒட்டிக்கும். ஸோ சப்பு ப்ரீக்கான வால்யூம் கண்ட்ரோலுக்கான ஒயர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ரிப்பன் கேபிள் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஏன்னா அதுதான் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதனால் அந்த கேபிள் வந்து அதுக்கு தேவையான சைஸ் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். கலர் கோடுன்றது இம்பார்ட்டன்ட் எதுவுமே கிடையாது. நம்ம அப்படியே பக்கத்து சீரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, கண்டினியூவாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்டினியூவாக அப்படியே வந்து சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு தெரியும் எந்த ஒயர் ப்ளஸ் எந்த ஒயர் மைனஸில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக வச்சு நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின் வந்து பிளாக்கு, அதே போல் க்ரீன், அதாவது நான் காமன் சொல்கிறது. அதுக்கப்புறம் ஆடியோ அவுட்புட்டு, ஆடியோ இன்புட், அவ்வளோதான். நம்ம அந்த சால்டரிங் ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இதே காம்பினேஷனில் நம்ம போர்டில் வந்து சால்டரிங் பண்ணிட்டாக்கா நம்மளுக்கு கன்ஃப்யூஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம பொட்டென்டோமீட்டர் கனெக்ட் பண்ணக்குள்ள ஃபஸ்ட்டு ஒயர் வந்து பிளாக் வச்சோம், அது பக்கத்தில் ப்ரௌன், அப்புறம் ரெட், அதுக்கப்புறம் ஆரஞ்சு அந்த மாதிரி கொடுத்தோம். ஸோ அதே மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ சப்பு போர்டுக்கான வால்யூம் கண்ட்ரோல் ஒயர் வந்து சால்டரிங் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம போர்டு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். அதே போல் ஆடியோ இன்புட்க்கான ஒயரும் ப்ளஸ் வோல்டேஜ் இன்புட்க்கான ஒயரும் நம்ம கொடுக்கணும். பட் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ ஒயர் வந்து சால்வ் பண்ணிப்பேன். அது வேறு ஒன்றுமே கிடையாது, ஆடியோ இன்புட் செக்ஷன் தான். இது வந்து டியூவல் இன்புட் கொடுக்குறது, அது லெஃப்ட் ரைட்டு அப்புறம் ஒரு காமன் கொடுக்குறது. ஸோ லெஃப்ட் ரைட்டை வந்து ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே இதாக கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு சிங்கிள் அவுட்புட்டை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ சிங்கிளுக்கு வந்து சிங்கிள் லைனே நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்புட் வோல்டேஜ் தான் இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெசிஸ்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டர் வந்து 24 வோல்ட், செகண்ட் ரெசிஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து 12 வோல்ட் வரும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன சொல்லணும்னா 12 வோல்ட்டு, அந்த செகண்ட் இதை கொடுத்துட்டு ப்ளஸ் இங்கே கொடுத்துணும், இந்த இடத்துல கிரவுண்டு கொடுக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம அப்படி தான் சால்டிங் அடிக்க போகிறோம். நம்ம இப்போ அதுக்கு வந்து 12 வால்ட்லேருந்து 24 வோல்ட் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்து கரெக்டாக சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம போர்டுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. ஸோ அதே காம்பினேஷன், அதாவது நம்ம வந்து சப்பு ப்ரீ கொடுத்தோம் பார்த்திங்களா, அதே மெத்தடில் வந்து பிடி போர்டுக்கான லைனும் கொடுத்துக்கலாம். மேலே டாப் அண்ட் டவுன் 2 பின் கனெக்ட் ஆகிற மாதிரி. ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ஆடியோ இன்புட்டுக்கு கொடுக்குறது வந்து சீல்டு ஒயர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சீல்டு ஒயர் நம்ம யூஸ் பண்ணக்குள்ளே என்னாகுன்னா நம்மளுக்கு வந்து ஹம்மிங் ப்ராப்ளம் வராது. ஸோ அதனால் சீல்டு ஒயர் கொடுத்துக்கிறேன். இதுக்கான இன்புட் வோல்டேஜும் கொடுத்தாச்சு அந்த ஒயரும். அதே போல் வந்து அந்த கண்ட்ரோல் பாஸ்டபிள் கண்ட்ரோலுக்கான கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்து வச்சாச்சு. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ப்ளஸ் மைனஸ் ஒயரை வந்து ஈக்குவலாக வந்து சால்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்க, இதை வந்து டேரெக்டாக கெப்பாசிட்டியில் கொடுத்துக்கலாம். ஸோ கெப்பாசிட்டியில் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா ஒரு டேக் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்மளுக்கு ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஒயரை வந்து ஸ்லீவ்ஸ் போடாமல் டேரெக்டாக அப்படியே வச்சுருந்தேன். அடுத்தபடி என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா ஸ்லீவ்ஸ் போட்டு அந்த ஸ்லீவ்ஸில் வந்து லைட்ரு வச்சு சுருக்கி வச்சுட்டேன். போர்டு வந்து சும்மா கனெக்ட் பண்ணேன், பவர்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. கெப்பாசிட்டி நல்லா ஒர்க் ஆகுது, லைட்டும் வந்து நல்லா ஸ்டேபிளாகவும் ப்ரைட்டாகவும் இருந்துச்சு. ஸோ கனெக்ஷனில் வேலை முடிஞ்சிச்சு. அடுத்தபடியாக நம்மளுடைய ஃப்ரண்ட் பேனல் ரெடி பண்ணணும். நிறைய பேர் அந்த மேலே இருக்க கவர் பிரிக்காமல் டேரெக்டாகவே வந்து ஒட்டுவாங்க. அது கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், கொஞ்ச நாள் அந்த கம்மு அந்த கவர் பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கம்மு குறைய ஏதாவது ஹீட் ஆகுதுல்ல, ஸோ அதை குறைய என்ன ஆகும்னா நம்ம ஒட்டுறது வந்து பிச்சுட்டு வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த பேப்பரை வந்து ஃபுல்லாக எடுத்தது நல்லது. ஃப்ரண்ட் பேனலில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வால்யூம் கண்ட்ரோல் நாப் இது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பகாரியா போர்டு, இது கேஎம்எஸ் ஆடியோவில் வாங்கின பகாரியா போர்டு. இந்த போர்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ போர்டை நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது, எடுத்து அதில் கையிட்டு இந்த பேனலில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுலேயும் வந்து ஸ்க்ரூஸ், அதாவது அந்த போர்டு வைக்கிறச்சு சைடில் வந்து ஸ்க்ரூஸ் போடுறதுக்கு சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி போர்டு அதாவது யூஎஸ்பி போர்டு கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த சாக்கெட்டை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். பட் வந்து என்னென்னா சரியான பொசிஷனே இல்லை. ஓப்பனாக சொல்லப்போனால் ஜிடெக்கில் வந்து ஆக்ரலிக் கேபினட்டும் வந்து சரியான கட் பண்ணல, ஒரு சரியான பொசிஷன் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாக்கெட் வைக்கிறேன், சாக்கெட் ஆடிட்டே இருக்குது. ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் அந்த ஹோல்ஸில் வந்து சரியாக உட்காரல, ஃப்ளாட்டாகவே இல்லை. ஸோ அந்த சாக்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம யூஎஸ்பி போர்டை வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கணும். ஏன்னா ஒட்டினதுக்கப்புறம் இடக்கூடமாக இருந்துச்சா ஒன்றுமே பண்ண முடியாது, உடச்சாக்கா ஆக்ரலிக் பண்ண வந்து உடஞ்சிரும்.
சரிங்களா? மெயினா நம்ம வந்து அந்த கீழ அந்த சாக்கெட் கனெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ரொம்ப ஷைனிங்கா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் வந்து நல்லா தேய்ச்சுட்டு போடுறதுக்கு பாருங்க. இத தேய்க்கிறதுக்கு வாய்ப்பே குடுக்கல. ஏன்னா வந்து பக்கத்துல இருக்க அந்த ஹோல்ஸுக்கான அந்த பின் மாரி ஒண்ணு குடுத்துருக்காங்க. அது இருக்கறனால சரியா நான் தேய்க்க கூட முடியல. அதனால என்ன ஆகுது அப்டின்னா, ஒட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அ அனோபான்லயும் சரி, மத்த வேற எந்த கம்மும் யூஸ் பண்ணா கூட, அதாவது குயிக் ஃபிக்ஸ் அந்த மாரி கம்மு யூஸ் பண்ணா கூட ஒட்டுறதுக்கு ரொம்ப நேரமாச்சு. இந்த அக்ரிலிக் பேனலுக்கான எல்இடி லைட் குடுக்குறோம். இது 12 வோல்ட் எல்இடி லைட் ஆர்ஜிபி. ஸோ இத தான் நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போறோம். பேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாரி ஃபெவிபாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம இதில வந்து ஃபெவிக்விக்கோ இல்ல வந்து அனபாண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா, ஒரு வாட்டி ஒட்டிக்கிச்சு அப்படின்னாக்கா, திருப்பி எடுக்கல ரொம்ப கஷ்டம். அப்போ உடைச்சிட்டு தான் வரும். அதுக்கு இந்த மாரி கம்மு யூஸ் பண்ணிட்டோம்னாக்கா, சப்போஸ் நம்ம சரியா ஒட்டல, இல்ல வந்து பொசிஷன் சரியில்லனா கூட எடுத்துட்டு திருப்பி ஒட்டலாம். சும்மா வந்து நம்ம கொஞ்சம் தின்னர் ஊத்துனா போதும். மொத்த கம்மும் வந்து வெளில வந்துரும். ஸோ கம்ம தடவிட்டு இந்த மாரி பொசிஷன்ல நல்லா அழுத்தி வச்சுக்கணும். அப்ப தான் வந்து கம் ஒட்டும். இது வந்து ஒட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 1/2 மணி நேரமா டைம் எடுக்கும். நம்ம ஃபுல் டே வச்சா கூட நல்லது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒட்டிக்கும். பட் இது ஒரு 1/2 மணி நேரத்தில பிடிச்சிக்கும். பிரச்சனை கிடையாது. அக்ரிலிக் பேனலும் அந்த இரும்பு வந்து சீக்கிரமா ஒட்டிக்கும். கூட வேணும்னா நான் இந்த மாரி கம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேனல் ஒட்டுனதுக்கப்புறம் நம்மளோட கண்ட்ரோல் பாஸ், ட்ரிபிள், சப் அதுக்கான கண்ட்ரோலுக்கான நாப வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேனல் சரியா ஃபிட் ஆகாதனால, நம்ம அந்த யூஎஸ்பி போர்டோட ஸ்விட்ச் வந்து சரியா வரல. மத்தபடி நம்ம ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லா கண்ட்ரோலரும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தபடியா நம்ம கனெக்ட் பண்ண போறது ஸ்விட்ச் தான். ஸோ நம்மளோட அக்ரிலிக்குமே முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்ல நான் ஆடியோ இன்புட்டுக்காக அதுக்கும் வந்து சீல்டு ஒயர் தான் யூஸ் பண்ணிட்டேன். நம்ம நார்மலா கிளாஸ் டி போர்டு வாங்கணும் அப்படின்னாக்கா, அதுக்கு சீல்டு ஒயர் கண்டிப்பா குடுப்பாங்க. ஸோ அத நான் பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன். ஸோ அத தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த போர்டு கூட நான் வெளில வாங்கல. ஓகேங்களா. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன். ஒரு டிவிடி பிளேயர்ல. அதுக்குள்ள கேபினெட்ல அந்த போர்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ புதுசா எதுவுமே நான் வாங்கி யூஸ் பண்றது கிடையாது. ஓகேங்களா. ஸோ இந்த போர்டு வந்து ஒரு 2, 3 பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல சேல்ஸ் வேணும் அப்படின்ட்டு 2.1 கிளாஸ் டில வேணுன்ட்டு. நான் பிரைஸ் வந்து கால்குலேட் பண்ணல. அது மட்டும் இல்லாம ஃபுல் டெஸ்டிங் வீடியோ. இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பீக்கருக்கான டெஸ்டிங் மட்டும் தான் நான் குடுத்துருக்கேன். சப் வூஃபருக்கான டெஸ்டிங் குடுக்கல. ஸோ இன்னொரு டெஸ்டிங் வீடியோ கண்டிப்பா வரும். அதில வந்து சப் வூஃபருக்கான லைன் குடுத்துருப்பேன். அதுக்கு மட்டும் இல்லாம அதோட பிரைஸ் டீட்டெயில்ஸும் குடுப்பேன். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா, கண்டிப்பா இந்த மாரி ஒரு போர்டு வந்து பக்காவா ரெடி பண்ணி குடுப்பேன். இதுக்கு நீங்க காருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வேற எந்த ஒரு வண்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு யூஸ் பண்ற மாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 12 வோல்ட் அடாப்டர் கனெக்ட் பண்ணோம்னாக்கா, கண்டிப்பா நம்ம வீட்ல யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபேன் சவுண்ட் மட்டும் தான் கொஞ்சம் அதிகமா கேட்டுச்சு. இன்னும் கொஞ்சம் விலை அதிகமா வாங்குனாக்கா, கண்டிப்பா ஃபேன் சவுண்ட் இல்லாம நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில யூஎஸ்பி போர்டுக்கான பவர் இன்புட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நான் 7805 ரெகுலேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் டைரக்ட்டா வந்து 7805 வந்து 12 வோல்ட்ல குடுக்காம, நம்ம 24 வோல்ட் அவுட்புட் எடுக்கிறோம்ல, அதுலேருந்து 7812க்கு குடுத்துட்டு 7812லேருந்து 7805க்கு லைனுக்கான குடுத்துட்டேன். ஓகேங்களா. ஸோ அப்ப நம்மளுக்கு வந்து கரெக்ட்டான ஒரு இன்புட் வந்து நம்மளுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னாக்கா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ப்ளஸ் கிவ் அவே அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருந்தோம். ஸோ 2 பேர செலக்ட் பண்ணி அவங்களுக்கான கொரியர் வந்து மண்டே வரும். ஸோ அவங்களுக்கு எந்த மாரி கேபினெட் குடுக்க போறோம், தட் மீன்ஸ் ஆம்பிளிஃபையர் குடுக்கணும். அதுவும் ஒரு வீடியோ கண்டிப்பா நான் போடுவேன். அது மட்டும் இல்லாம அடுத்த அனௌன்ஸ்மென்ட் சீக்கிரமா வரப்போகுது. ஸோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. ஹேவ் எ நைஸ் டே.